வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கம்ஃபர்ட் ஜோனை பற்றி 7 வீடியோ போட்டிருப்பேங்க. 8வது வீடியோக்கு வருவோமா? இன்ஃபெர்டிலிட்டி. என்னடா கம்ஃபர்ட் ஜோனில் இன்ஃபெர்டிலிட்டி வருதான்னு கேட்குறீங்களா? நம்ம நியூரோ சிஸ்டம் பற்றி ஆல்ரெடி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்லங்க. நம்ம நியூரோ சிஸ்டம் நமக்கு தேவை லைஃபை இது பண்ணுறதுக்கு சாப்பாடு, ஓய்வு எடுக்க கொஞ்சம் செக்யூரான ஒரு ஷெல்டர், இதுக்கு மட்டும்தான் உங்களை வேலை செய்ய விடுன்னு. இன்ஃபெர்டிலிட்டி ஓகே, வயசில் உணர்ச்சிகள் வரும், அந்த உணர்ச்சிகள் வயசில் அதிகமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா உங்கள் உணர்ச்சிகள்லாம் கொஞ்சமாக மட்டுப்பட ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் அனாட்டமி அப்படி தான் பேசுகிறாங்க. சரிங்க, இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பேசுவோம். மொத்தம் 2 பகுதியாக பேசுவோம். இது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க, அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, எங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் ஒரே டைமில் கல்யாணம் ஆச்சு. ஒரே வருஷத்தில் கல்யாணம் ஆச்சு. ஓகே, எங்கள் கிராமத்தில் இன்னமும் அந்த கோட் இருக்குங்க. இப்போ தான் மாறி போச்சு, இப்போ ஒரு 10 வருஷத்தில் மாறி போச்சு. வருஷம் திரும்பி கல்யாணம் ஆகி வருஷம் திரும்பிச்சுன்னா ஒன்று பொண்டாட்டி கர்வமாக இருக்கணும், அட்லீஸ்ட் வளகாப்பாவது நடந்திருக்கணும், இல்லை கர்வமாவது இருக்கணும். ஒரு சில பேர் குழந்தையே பிறந்திருக்கும் 10 மாதம். ஓகேங்களா? இல்லைன்னா உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த வருஷம் திரும்பின உடனே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர் ஒருவருக்கு எனக்கு 8 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கு இந்த புதன்கிழமைனா அவருக்கு போன புதன்கிழமை கல்யாணம் ஆச்சு. வருஷம் திரும்பிச்சு. என்னுடைய நெக்ஸ்ட் கல்யாண தேதி அன்னைக்கு நான் பொண்டாட்டி வளகாப்பு நடத்திட்டேன். நம்ம ஆள் இன்னும் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தார். ஓகே, நான் எதுவும் பேச முடியாது, ஏன்னா நான் பேசுறதுக்கான தகுதி எனக்கு வரல. அப்போ ஒரு வழியாக எனக்கு குழந்தை பிறந்து 1 மாதம் கழிச்சு நண்பரை பார்த்து, என்னடா 2 பேரும் ஒன்றா தான் கல்யாணம் ஆச்சு, என்னடான்னு. பண்ணிக்கிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிடா அப்படின்னா, அவன் பொருளாதார ரீதியாக ரொம்ப வசதி கம்மியானவன். ஓகே, சரின்னு நான் விஷயத்த சொன்னேன். சரிடா, நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போனோன்னா லட்சக்கணக்காக ஆகும். நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன், நான் கைட் பண்ணுறேன், அதுக்கு மேலே இஷ்டம்டா அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு அதுவே எக்கச்சக்கமான கூச்ச நச்சங்கள், அமைதியாக இருந்தான். 2வது 3வது கன்சிக்யூட்டிவ் விசிட்டில் அவனை பார்த்து பேசும்போது விஷயத்த சொன்னேன். முதல் கேள்வி, அதுவாக நடந்துட்டா விஷயம் இல்லை, அதுவாக நடக்கலைன்னா நம்ம அதுக்காக மெனக்கெடணும்னு சொல்லுவாங்க. எத்தனை முறைடா நீ இது வச்சுக்கிறேன்னு கேட்டேன். நான் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிற அப்படின்னு கேட்டேன். அவன் அப்படியே யோசிச்சுன்னு இருந்தான். உடனே நான் சொன்னேன், நீ யோசிக்கிறத பார்த்தா கடந்த ஒரு வாரமாக நீ சும்மா தான் தூங்கினுக்கிற போலதுரா அப்படின்னேன். அவனுக்கு முகம் இருண்டடிச்சு. ஆமான்ற மாதிரி பதில் சொன்னான். ஓகே, அவன் வீட்டோட தொழில் செய்கிறவன். நான் சொன்னேன், எப்பா இந்த மாதிரி பிரச்சனைன்னு ஆரம்பித்தா அதுக்காக நீ மெனக்கடணும்னு சொன்ன, நீ ஏறக்குறைய நீ தினம் இல்லடா பண்ணணும், தினம் பண்ணாலுமே ரிசல்ட் கிடையாது, கஷ்டம் இல்லடா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே அவன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தான். அவன் பக்கத்து வீட்டு பையன் வெளியே வேலைக்கு போகிறான். 15 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவான். 15 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவான். ஆனால் அவன் ஒரு 3-4 வருஷத்தில் 2 குழந்தை பெற்றுட்டான் அப்படின்னு ஒரு கதையை எடுத்து சொன்னான். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இங்கே பாரு, அவனுக்கு குழந்தை பிறந்துச்சு, அது 15 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை நடந்ததுனாலன்றதெல்லாம் அவனது எடுத்து நீ உன்னோட கம்பேர் பண்ணாத. உனக்கு பிறகுல அவனுடைய எக்ஸாம்பிள் நீ உனக்கு சொல்லக்கூடாதுறான்னு. ஓகே, சரி, கடைசியாக இப்போ நான் என்ன பண்ணட்டோன்னு கேட்டான். நான் ஒன்று தான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது தான்டா, முயற்சியில் நடக்கலைன்னா அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நீ இன்டர்க்ரோஸ் அப்படின்வாங்க. தமிழ் என்னால் சொல்ல முடியாதுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஓகே, இதை நீ செய்யணும். இது அவ்வளோ லேசான விஷயம் இல்லை. துணையோட ஈடுபாடும் இருக்கணும். ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ நீ பேசி என்ன நீ பண்ணுற அதை பொறுத்துடா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே அவன் ஒரு ஃபுட்டி வேறு, ஒரு நாளைக்கு 5 முறை சாப்பிடுவான், அதுக்கேற்ற உழைப்பு இருக்காது, கொஞ்சம் தொந்தியும் தொப்பியுமா வேறு இருந்தான். சரிங்க, விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தான் எப்பவுமே வீக்லி விசிட் தான் பண்ணுவோம். அதனால் அடுத்து ஒரு மாதம் 2 மாதம் ஜஸ்ட் அவனை அப்சர்வ் மட்டும் பண்ணேன். கொஞ்சம் அவனுக்கு லேசாக தொப்பை மட்டும் குறைஞ்சிருந்த மாதிரி தெரிஞ்சுது, வேறு எதுவும் நான் கேட்டுக்கல. அவனும் என்னை பார்த்து இதை பற்றியெல்லாம் பேசலை. ஒரு வழியாக எக்ஸாக்டாக ஒரு 5 months கழித்து, ஓகேடா சக்ஸஸ் ஆகிடுச்சி
கரு நின்று 2 மாதம் ஆகுது அப்படின்னு வந்து சொன்னான். ஓகே, என்னடா ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். நீ சொன்ன மாதிரி தான், மாதிரி பொண்டாட்டி கன்வின்ஸ் பண்ணிட்டு தினம் முயற்சி பண்ணணும், முயற்சியில் இறங்கணும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் குண்டாகிறதும் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. அதுக்கு என்ன பண்ணதுன்னு யோசித்தேன். வெளியே சாப்பிட்றத நிறுத்தினேன், வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படியும் எனக்கு இன்னும் எனக்கு சிக்கலாக தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு சாப்பாட்டு முறையில் வேலைக்கு ஒரு முட்டையை சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு. எந்த வித டயட் பிளான்லாம் நான் கொடுக்கலங்க. அவனுக்கே தோணி இருக்கு, அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, அவனால் முடியலன்னு சொல்லிட்டு வெளி உணவு அதாவது அவனுடைய வெயிட் வந்து அவனுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு அவனுக்கே தோணி இருக்கு, வெளியே சாப்பிட்றத நிறுத்தினான். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவனுக்கு உடலுக்கு புரோட்டீன் தேவைப்படுதுன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. எந்த வித கைடன்ஸ் அவன் சொல்ல, அவன் சரியான 8வது தான் படிச்சவங்க. அவனே முட்டையும் சேர்த்துக்கிட்டான், இது பண்ணான். ஓகே, இதுதாங்க. அதாவது கண்டினியூஸ் இன்டர்கோர்ஸ்ன்றது கம்ஃபர்ட் ஜோனில் இல்லைங்க. ஓகே, அது வந்து உணர்ச்சி சார்ந்த விஷயங்களில் வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கதை. குழந்தை பெற்றுட்டாங்க. குழந்தை பெற்றுட்டு இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறீங்களா? இப்போ அப்போ எப்படி இருந்தவனோ அதை விட 3 மடங்கு குண்டா இருக்கிறான். என்னடான்னு கேட்டேன். இதான் கடமை நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கான். அவ்வளோதான். மீண்டும் விவாதிப்போம்.